கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு உரிய வாகன நிறுத்தங்கள் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை எனவும், அதனால் உரிய பேருந்து நிறுத்தம் அமைக்கும் வரை கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகர எல்லைக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கிளாம்பாக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெரும்பான்மையான அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்ட பெரும்பாலான பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக வரும் 24ஆம் தேதி முதல் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே இயக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு போக்குவரத்து துறை சார்பில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் தற்பொழுது அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்வதற்கான வசதிகள் மட்டுமே இருக்கின்றன. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த ஆம்னி பேருந்துகளையும் கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தி வைப்பதற்கு போதுமான நிறுத்துமிடங்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. தாம்பரம் அருகே முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைப்பதற்கான நிறுத்துமிடங்களை அரசு தற்பொழுது கட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பணி நிறைவடையக்கூடிய காலகட்டம் வரை ஆம்னி பேருந்துகளை சென்னை மாநகர பகுதியிலிருந்தே வழக்கமாக தற்போது புறப்படக்கூடிய அம்பத்தூர், ஆவடி மற்றும் கோயம்பேடு என்கின்ற அந்த பகுதிகளில் இருந்தே புறப்படுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும், கிளாம்பாக்கத்தில் அனைத்து ஆம்னி பேருந்துகளையும் நிறுத்தி வைப்பதற்கான கட்டுமுட பணியை அரசு முடித்தவுடன் அங்கிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு தங்கள் தரப்பில் தயாராக இருப்பதாகவும் அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் தற்பொழுது இந்த கோரிக்கை மனுவினை வழங்கி இருக்கின்றார்கள்.